வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரைக்கும் உள்ள கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த பகுதியில் இயேசு தம் சீஷர்களுக்கு கூறும் உரையின் கடைசி பகுதியில் தமது மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் பிதாவினிடத்திற்கு போவதையும் எடுத்து கூறுகிறார். 16வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்தில் என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றார். தாம் மரிப்பதால் சீஷர்கள் தம்மை காண மாட்டார்கள் என்பதை கொஞ்ச காலம் என இயேசு குறிப்பிடுகிறார். இயேசுவின் பிரிவு சீஷர்களுக்கு அதிக துன்பத்தையும் வேதனையையும் தரும். உலகமோ இயேசு மரித்து விட்டார் என மகிழ்ச்சி அடையும். ஆனாலும் அது கொஞ்ச காலம்தான். அதன் பிறகு இயேசுவை கண்டவுடன் சீஷர்கள் தங்கள் துக்கத்தை மறந்து மகிழ்ச்சி அடைவார்கள். தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு வருகிற துன்பங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு தான் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற உபத்திரவங்கள், பாடுகள், வேதனைகள், ஒருவேளை அது நம்முடைய சரீரத்தில் இருக்கிற வியாதியாக இருக்கலாம், பொருளாதார பிரச்சனைகளாக இருக்கலாம், எதுவாக இருப்பினும் அது கொஞ்ச காலம்தான் என்று நாம் ஆண்டவர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரணபரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். பிரசங்கி 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு என்று நாம் வாசிக்கிறோம். அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு என்று நாம் வாசிக்கிறோம். என கருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அனுமதிக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் சில காலங்களை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இரண்டாவதாக, ஒன்றும் கேட்காத ஒரு காலம் என்று 23வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. சீஷர்கள் இயேசுவின் வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியாமல் தவித்ததால் அவரிடம் கேள்விகளை கேட்டனர். ஆனால் அவரது உயிர்த்தெழுதலுக்கு பின் இயேசுவை காணும்போது சீஷர்கள் ஒன்றும் கேட்கப் போவதில்லை, யாவையும் அவர்களாகவே விளங்கிக் கொள்வார்கள். இயேசுவின் மரணத்தினாலும் அவர் மீதுள்ள விசுவாசத்தினாலும் நாம் இயேசுவோடு சேர்ந்து பிதாவோடு நேரடியாக பேசும் தகுதி கிடைக்கிறது. இவ்வாசீர்வாதத்திற்கு நாம் உரியவர்களாகிவிட்டோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 10வது 11வது வசனங்களை நாம் வாசிக்கும் போது, அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களுடைய ஊமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோகத்தின் இரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பரலோகத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளுகிற கிருபையை நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தருவாராக. மூன்றாவதாக, விட்டுவிடும் காலம் 28வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கும் போது, சீஷர்களது அறிவும் விசுவாசமும் வளர்ந்திருப்பதை நாம் 30வது வசனத்தில் வாசித்து அறிந்து கொள்ள முடியும். நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்றும் ஒருவன் உம்மை வினவ வேண்டுவதில்லை என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறோம். இதனாலே நீர் தேவனிடத்திலிருந்து வந்தீர் என்று விசுவாசிக்கிறோம் என்றார்கள். ஆயினும் அவர்களது விசுவாசம் பரிசோதிக்கப்படும்படி அவர்கள் சிதறுண்டு இயேசுவை தனியாக விட்டுவிட்டு ஓடி போவார்கள். ஆனாலும் இயேசு தனியாக இருக்கப் போவதில்லை. அதேபோல் சீஷர்களும் தனியாக இருக்கவோ தோல்வியடையவோ போவதில்லை. ஏனெனில் இயேசு தம் மரணத்தினால் யாவற்றையும் ஜெயித்து விட்டார். இறுதியாக 33வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். எனக்கு அருமையானவர்களே, உலகத்தை ஜெயித்த கர்த்தர்
நம்முடன் இருக்கிறார். ஆகவே நாம் பயப்பட தேவையில்லை. சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சமாதானத்தோடு வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.